ஹாய் வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. சங்கர் வழக்கு தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், அவர் மேலே போட்டிருக்கிற குண்டாஸை ரத்து செய்ய கோரியும், அவர் கோவை சிறைச்சாலையில் தாக்கப்பட்டதற்காக தேசிய மனித உரிமை ஆணையம் அதை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய தாய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு சாமிநாதன் அண்ட் பாலாஜி என்றவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் கிட்ட ஒரு உத்தரவாதம் கேட்குறாங்க. அவர் இதுவரைக்கும் நடந்ததுக்கு என்ன விளக்கம் தராரு, இனிமேல் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்ற விளக்கத்தை அவரிடம் பெற்று தருமாறு அவர்கள் அவர் சம்பந்தப்பட்ட வக்கீல்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஸோ இது இப்படி போயிட்டுருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அதுக்கு அடுத்த நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதே நீதியரசர்கள் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையும் பாலாஜி அவர்கள் முன்னிலையும் இந்த வழக்கு வருது. அப்போ இரு நீதியரசர்களும் இரு நீதிபதிகளும் இரு மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள். சுவாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த குண்டாஸ் நம்ம ரத்து செய்கிறோம், ஏன்னா அதுக்கு குண்டாஸ் போட அளவுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. குறிப்பாக அந்த போதை வழக்கில் இவங்க எதுவுமே அதை பற்றி சொல்லலை, அதனால் இதை நான் ரத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நீதியரசர் பாலாஜி என்னன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், ஆட்கொணர்வு மனு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அவங்க தாய்க்கு விளக்கம் அளிக்க அரசாங்க தரப்பு கடமைப்பட்டிருக்குது. அந்த அரசாங்க தரப்பு பதிலை கேட்ட பின்பு நம்ம இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ இப்படி போய்கொண்டிருக்கிறது. இந்த இரு மாறுபட்ட கருத்துக்குனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவங்க மூணாவது நீதிபதிக்கு பரிந்துரைக்கிறாங்க. அவர் அந்த மூணாவது நீதிபதி அந்த கேஸை எடுத்துக்கிட்டாலும் இதனுடைய தீர்ப்பு ஜூன் 1 வீக்கோ அல்லது 2 வீக்கோ தான் வரும் என்று வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து நம்மளுக்கு தகவல் வந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், சங்கரின் தாய் ஆட்கொணர்வு மனுவும் தேசிய உரிமை ஆணையத்தில் அவங்க ஒரு விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்கணும்னா அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்றால், பத்திரிகையாளர் சந்தியாவும் தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமியும் தங்களையும் இந்த வழக்கில் இணைத்து கொண்டு அவர்களும் வாதங்கள் எல்லாம் வைத்தார்கள். ரெண்டு நீதியரசர்களும் சுவாமிநாதன் அவர்களும் பாலாஜி அவர்களும் ஒருமித்த கருத்தோடு சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கோவை சிறையிலேருந்து அவரை புழல் சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே கருத்தாக சொன்னாங்க. இப்படி இருக்க ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி கனியம்மூர் பள்ளியில் அந்த மாணவிக்கு நேர்ந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளும் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த சவுக்கு சங்கர் என்பவர் தன் நிலையை மாற்றி அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்பதை நம்மலாம் பேசினோம். அதை நிரூபிக்கும் வகையில் அவரிடம் உதவியாளராக பணியாற்றிய பிரதீப் என்பவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு சொன்னால், அந்த கள்ளக்குறிச்சி நிர்வாகத்திடம் இவர் பணம் வாங்கினது உண்மைதான்ற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமே அளித்திருக்கிறார். ஸோ இது சம்பந்தமாக அந்த ஸ்ரீமதியின் தாய் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு வழக்கு நம்ம சவுக்கு சங்கர் மேலே தொடுத்துருக்குறாங்க. அதாவது இவர் பணம் வாங்கிட்டு ஒரு அவதூறு பரப்பும் வகையில் இவர் இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு புகார் அளிச்சிருக்கிறாங்க. நாளொரு வழக்கு பொழுதொரு திருப்பம் என்றபடி அப்படி போய்கொண்டிருக்கிறது மக்களே. ஸோ மீண்டும் இதே விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மூர்த்தி.